கடன் தொல்லை தீர வாஸ்து பரிகாரங்கள். கடன் தொல்லை இந்த வார்த்தையை கேட்டாலே நிறைய பேருக்கு மனசுல ஒரு பாரம் வரும். எவ்வளோதான் கஷ்டப்பட்டு சம்பாதித்தாலும் கடன் சுமை குறையவே இல்லைன்னு பலர் சொல்ல கேட்டிருப்போம். ஆனால் அந்த கடன் பிரச்சனைக்கு வாஸ்து சாஸ்திரத்தில் சில எளிமையான ஆச்சரியமான தீர்வுகள் இருக்குன்னு நம்புறீங்களா? பொதுவான வாஸ்து விதிகள். முதலில் சில அடிப்படை வாஸ்து விஷயங்களை பார்ப்போம். வீட்டோடு வடக்கு திசை, தென்கிழக்கு திசை, வடமேற்கு திசை, இந்த 3 திசையும் கடன் சுமையை கூட்டவோ குறைக்கவோ முக்கிய பங்கு வகிக்கும். வடக்கு திசை எப்பவும் சுத்தமாக வச்சுக்கொள்ளவும். இங்கு குப்பைகள் தேவையில்லாத பொருட்கள் எதுவும் இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள். வீட்டின் தென்கிழக்கு பகுதியில் இதுதான் அக்னி மூலை. இங்கு குளிரலை கழிவறை எதுவும் இருக்கக்கூடாது. இருந்தால் செலவுகள் அதிகமாகிக்கிட்டே இருக்கும். கடன் தீர்க்கும் பரிகாரங்கள். இப்ப சில நொடி பரிகாரங்களை நேரடியாக பார்ப்போம். அலமாரியின் திசை. பணத்தை வைக்கும் அலமாரியை தென்மேற்கு திசையை வைக்கணும். அதுவும் அலமாரியின் கதவுகள் வடக்கு திசையை பார்த்தபடி இருக்கணும். இப்படி இருந்தால் பண வரவு அதிகரிக்கும். கண்ணாடியின் உதவி. வடக்கு சுவரில் ஒரு கண்ணாடியை வைங்க. அதுவும் உங்கள் பண அலமாரியின் பிரதிபலிப்பை கண்ணாடியில் தெரியுமாறு வைத்தால் செல்வம் வளம் இரட்டிப்பாகும். சக்தி தரும் நீர் பரிகாரம். வீட்டோடு வடகிழக்கு திசையில் ஒரு சிறிய நீர்வீழ்ச்சி அல்லது மீன் தொட்டியை வையுங்க. இந்த நீர்வீழ்ச்சியோடு ஓசை நேர்மறை ஆற்றலை ஈர்த்து பணவரவுக்கு வழிவகுக்கும். செடி கொடிகள். வீட்டில் துளசி, மணி பிளானட் போன்ற செடிகளை வடகிழக்கு திசையை வைப்பது பண பிரச்சனைகளை குறைக்கும். இந்த எளியார வாஸ்து பரிகாரங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என நம்புகிறேன். இந்த விஷயங்களை நம்பிக்கையோடு கடைபிடிச்சு பாருங்க. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் தெரியும். உங்களுக்கு வேறு இன்னும் வாஸ்து பரிகாரங்கள் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா கமெண்ட் சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க. உங்கள் நண்பருக்கு ஷேர் பண்ணுங்க. நம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்து விடாதீர்கள். நன்றி.